ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மினி டேபோட டியூட்டோரியல்ஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம ஆட்டோ கோல்ரேஷன் பண்ணுறது, ஆட்டோ கோல்ரேஷன்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதில் என்ன எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கோல்ரேஷன்னா என்ன? கோல்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோடு வண்டி இருக்குது. அந்த லோடு வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கேஜி. இப்போ அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே லோடு வண்டி இன்னொன்று 2 வண்டி இருக்குது. இப்போ 2வது வண்டி பார்க்கும்போது நீங்கள் லோடு கம்மியாக இருக்குது, ஒரு 470 கேஜி தான் இருக்குது. அப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் லிட்டருக்கு தருது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு வேல்யூ, அதாவது ஒன்றை கனெக்ட் பண்ணி வர்ற இன்னொரு வேல்யூ, அதாவது ஒன்று கூடுனா ஒன்று குறையுது, இல்லைன்னா ஒன்று குறைஞ்சா இன்னொன்று வந்து கூடும், ஒன்று கூடுனா ஒன்று ரொம்ப அதிகமாகும், ஒன்று கூடுனா இன்னொன்று குறையும் அப்படின்னு உள்ளதுக்கு பேர் தான் கோல்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லோடு வண்டியோட டேட்டா எடுத்துக்கிறேன். லோடுன்னு இங்கே போட்டுக்கிறேன், கேஜி. ஓகேங்களா? அது பக்கத்தில் இப்போ மைலேஜ், மைலேஜ் லிட்ரு, லிட்டரில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு 500 கேஜி ஒரு வண்டியில் லோடு. இப்போ அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 6.5. இப்போ அடுத்த லோடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 470 கேஜி ஏற்றுறோம். இப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா வண்டியோட மைலேஜ் 7 கேஜி. இப்போ அடுத்த லோடு ஒரு 550 கேஜி ஏற்றுறோம். இப்போ அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 5.7. இப்போ அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா 580 கேஜி ஏற்றுது. இப்போ அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 6 வருது எனக்கு. இப்போ அடுத்த லோடு பார்த்தீங்கன்னா 575 கேஜி. இப்போ அதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 6.1 வருது. ஓகேங்களா? இப்போ இதோட கோல்ரேஷன் எப்படி நம்ம கூகுள் ஷீட்டில் பார்க்குறது? ஈக்குவல் டு CORR கோல்ரேஷன் ஓப்பன் ப்ராக்கெட் கமா மறுபடி அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பேரந்திசிஸ், என்டர். இப்போ இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல எனக்கு வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ்ல வந்திருக்கப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 0.85 வந்திருக்குது. இப்போ இது வந்து மோஸ்ட்லி 0.80க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அது ஸ்ட்ராங் கோல்ரேஷன். நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ்ல வந்தாலும் சரி, நெகட்டிவ்ல வந்தாலும் சரி, 0.80க்கு மேலே இருந்தால் தான் அது ஸ்ட்ராங்கான ஒரு கோல்ரேஷன். அப்படிங்கிறப்போ இது நெகட்டிவ்ல ஒரு ஸ்ட்ராங் கோல்ரேஷன் நம்மளுக்கு வந்திருக்குது. அப்படி இல்லைன்னா இது வந்து 880 கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல வீக் கோல்ரேஷன் அது நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு நெகட்டிவ்ல ஒரு ஸ்ட்ராங் கோல்ரேஷன் வந்திருக்குது. ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே படிக்கிற ஒரு பசங்களோட வெயிட் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 15 வயசு, ஒரு 12 வயசு அந்த ரேஞ்ச் ஸ்கூல் படிக்கிற பசங்களோட வெயிட் எடுத்துக்கலாம், ஹைட் எடுத்துக்கலாம். இப்போ அவங்களோட ஹைட்டு ஏற்ற மாதிரி அவங்களோட வெயிட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது அப்படி ஒரு டேட்டாவை நம்ம இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அப்படி ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சைடு வெயிட், ஸ்டூடெண்ட் வெயிட், இன்னொரு சைடு ஸ்டூடெண்ட் ஹைட்டு. வெயிட் அந்த சைடு போட்டுக்கிறேன், ஹைட்டை வந்து சைடு போட்டுக்கிறேன். ஸ்டூடெண்டோட ஹைட்டு. இப்போ ஸ்டூடெண்டோட ஹைட் அதிகமாக வெயிட்டும் எனக்கு அதிகமாகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு லோடு அதிகமும் மைலேஜ் கம்மியாகும். ஸோ இது நெகட்டிவ் கோல்ரேஷன். இப்போ பாசிட்டிவ் கோல்ரேஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 90 சென்டிமீட்டர் ஒரு பையன் இருக்கான், இன்னொரு பையன் 113 சென்டிமீட்டர் இருக்கான், இப்போ இன்னொரு பையன் 93 சென்டிமீட்டர் இருக்கான், இன்னொரு பையன் 100 சென்டிமீட்டர் இருக்கான், இன்னொரு பையன் ஒரு 97 சென்டிமீட்டர் இருக்கான். இது எல்லாமே நான் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணிக்கிறேன். வெயிட் கேஜியில் 90 சென்டிமீட்டர் உள்ளவன் 35 கிலோ வெயிட் இருக்கான். இப்போ 113 சென்டிமீட்டர் உள்ளவன் 45 கிலோ இருக்கான். இப்போ அதே 93 சென்டிமீட்டர் உள்ளவன் 37 கேஜி இருக்கான். இப்போ 97க்கு உள்ளவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிலோ இருக்கான். 100 சென்டிமீட்டர் உள்ளவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42 கிலோ இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஹைட் இன்க்ரீஸ் ஆக வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அவங்களோட போன் வெயிட்டாக ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். இப்போ இது ஒரு கோல்ரேஷன் போகிறோம், ஈக்குவல் டு
COORR கோரல் ஓப்பன் பேரந்திசிஸ். சரி, இதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கிறோம். டைட்டிலை விட்டுட்டு கமா அடுத்து இது என்டர். பார்த்தீங்கன்னா 0.95 நம்மளுக்கு இதில் 8க்கு மேலேயே இருக்க வேல்யூ. ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கோல்ரேஷன் நம்மளுக்கு வந்துருக்குது. ஓகே, நம்ம இதை அப்படியே மினி டேபுக்கு போய்க்கலாம். இப்போ நம்மகிட்ட நெகட்டிவ் கோல்ரேஷன் என்ன, பாசிட்டிவ் கோல்ரேஷன் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆட்டோ கோல்ரேஷன் என்னன்னு நம்ம மினி டேப்ல பார்க்க போகிறோம். ஆட்டோ கோல்ரேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம மினி டேப்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கலாம் மினி டேப்ல. இதில் வந்து டேட்டுன்னு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கால் C1ல டேட்டுன்னு போட்டுக்கிறேன். டே அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வெயிட்னு போட்டுக்கிறேன். இந்த சைடு வெயிட். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து டே 1, டே 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வச்சுக்கிறேன். இன்னும் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ரோ நம்ம delete பண்ணிடலாம். டேட்டா என்டர் பண்ணாதனால இந்த ரோவையும் delete பண்ணிடலாம். இப்போ இதோட வெயிட் நான் என்டர் பண்ணிட்டு வரேன். 43.2, 44.8, 43.1, 41.9, 44.4, 37.8, 35.5, 35.2, 8, 37. இங்கே 7 போட்டுக்கலாம். 35.2 போட்டுக்கலாம். 2 அடுத்து 35 1.7 போட்டுக்கலாம். அடுத்து 30.3 போட்டுக்கலாம். 10 டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஆட்டோ கோல்ரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இதை வச்சு அடுத்து வர்றது வந்து ஆட்டோ கோல்ரேஷன், அதாவது பாசிட்டிவ் கோல்ரேஷன் நெகட்டிவ் கோல்ரேஷனாக பார்க்க போகிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஜஸ்ட்டு நம்ம போயிட்டு ஸ்டார்ட்டில் டைம் சீரீஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கோல்ரேஷன். ஸோ அதை கிளிக் பண்ணுறோம். அதில் வெயிட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு லேக் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லேக் கொடுக்கலாம். லேக் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 1ன்னு ஒரு லேக் கொடுக்குறேன். எனக்கு 1ங்கிற ஒரு லேக் வச்சு ஸ்டோர் ஏசிஎஃப் மட்டும் போட்டு நான் கிளிக் ஆன் ஓகே கொடுக்குறேன். இப்போ 1ங்கிற லேக் பார்த்தீங்கன்னா எனக்கு 0.67. இது வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி, அதாவது இந்த ஏசிஎஃப் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கோல்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீக் இல்லாமல் ஒரு மிட் ரேஞ்சில் நம்மளுக்கு இது பாசிட்டிவ் கோல்ரேஷன் வந்துருக்குது. இப்போது இதுவே 2 போட்டேன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு ஸ்டார்ட் போயிட்டு மறுபடி டைம் சீரீஸு ஆட்டோ கோல்ரேஷனு. இப்போ லேகை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். லேக் பார்த்தீங்கன்னா எனக்கு 2ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ லேக் 2 இருந்துச்சுன்னா 2 லேக் வருது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று 6 ஆகணும், ஒன்று 37.2 வருது. ஸோ இப்போது இதில் இது வந்து நம்மளுக்கு லேக் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லேக் கொடுத்து அதை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஆட்டோ கோல்ரேஷன் ஒன்று. இன்னொரு மெத்தட் இருக்குது நம்மளுக்கு இதில் ஆட்டோ கோல்ரேஷனில். ஸ்டார்ட் போயிட்டு டைம் சீரீஸில் ஆட்டோ கோல்ரேஷனில் நம்மளுக்கு லேகே தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட் நம்பர் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அதுக்கு அதில் எந்த இது வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக வருதோ அதை வந்து நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு டிஃபால்ட் நம்பர் ஆஃப் லேக்ஸ் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் லேக் ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 6-7 வருது. 2 வரும்போது 3-7 வருது. அதே 3 போகும்போது குறையுது, எனக்கு இன்னும் குறைய தான் செய்யுது. அப்போ இருக்கிறதுலே பெஸ்ட்டான லேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா 0.67 தான் நம்மளுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான லேக். அதாவது லேக் 1 தான் நம்மளுக்கு பெஸ்ட்டான லேக். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதை கொஞ்சம் சின்னம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டான லேக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான். லேக் 1 தான் நம்மளுக்கு பெஸ்ட்டான லேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஆட்டோ கோல்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான்
எப்படி கிராஸ் கோலரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.